இன்றைய தலைப்புச் செய்திகள். வேட்பாளருக்கே ஓட்டு இல்லையா? தமிழக தேர்தல் களத்தின் சுவாரஸ்ய தகவல்கள். தமிழகமே எதிர்பார்த்த சட்டசபை தேர்தல் விறுவிறுப்பாக நடந்து முடிந்துள்ள நிலையில் இன்றைய முக்கிய செய்திகள் தொகுப்பில் நாம் பார்க்க இருப்பது, தேர்தலில் போட்டியிட்டும் தங்களுக்கு தாங்களே ஓட்டு போட முடியாமல் போன முக்கிய வேட்பாளர்கள் யார் யார் என்பதுதான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். பிரமாண்டமான தேர்தல் புள்ளி விவரங்கள். தமிழக சட்டசபை தேர்தல் மக்கள் காட்டிய ஆர்வம் அனைவரையும் வியக்க வைத்துள்ளது. சுமார் 85% வாக்குகள் பதிவாகி சாதனை படைத்துள்ளது. மொத்த வாக்காளர்கள் 5,73,00,000க்கும் மேல். ஆண் வாக்காளர்கள் 2,80,00,000, பெண் வாக்காளர்கள் 2,93,00,000, மூன்றாம் பாலினத்தவர் 7,728 பேர். இந்த முறை மொத்தம் 4,023 வேட்பாளர்கள் களத்தில் நின்றனர். இவர்களுக்காக தமிழகம் முழுவதும் 75,064 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருந்தன. செந்தில் பாலாஜி கரூருக்கு செல்லாதது ஏன்? இந்த தேர்தலில் அதிக கவனம் ஈர்த்த ஒரு செய்தி, முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தனது வாக்கை செலுத்தவில்லை என்பதுதான். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பொதுவாக கரூரில் போட்டியிடும் செந்தில் பாலாஜி இந்த முறை திமுகவின் கோட்டையாக கோவையை மாற்றும் நோக்கில் கோவை தெற்கு தொகுதியில் களங்கண்டார். அவர் கோவை தெற்கில் போட்டியிட்டாலும் அவரது ஓட்டு கரூரில் தான் இருந்தது. தேர்தல் நாளில் அவர் கரூருக்கு சென்று வாக்களிப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அன்று முழுவதும் அவர் கோவையிலே தங்கிவிட்டார். இது குறித்து திமுக தரப்பு என்ன சொல்கிறது தெரியுமா? தேர்தல் நேரத்தில் தொகுதியில் ஏதேனும் பதட்டம் ஏற்பட்டால் அதை நேரில் இருந்து சமாளிக்கவே அவர் கோவையிலே தங்கிவிட்டார் என விளக்கமளித்துள்ளனர். தங்களுக்கு வாக்களிக்க முடியாத வேட்பாளர்கள் செந்தில் பாலாஜி மட்டுமல்ல, இன்னும் பல முக்கிய புள்ளிகளால் இந்த தேர்தலில் தங்களுக்கு தாங்களே ஓட்டு போட முடியாத சூழல் உருவானது. இதற்கு முக்கிய காரணம், அவர்கள் போட்டியிடும் தொகுதியில் அவர்களுக்கு ஓட்டு இல்லாமல் வேறு தொகுதியில் ஓட்டு இருப்பதுதான். திமுக எம்எல்ஏ இனிகோ இருதயராஜ், இவருக்கு சென்னையில் வாக்கு உள்ளது. அதிமுக வேட்பாளர் ராஜசேகரன், இவருக்கு திருச்சி மேற்கில் வாக்கு உள்ளது. மாவட்டம் வாரியாக மாறிய வாக்குகள். இதேபோல் திருச்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார தொகுதிகளிலும் பல வேட்பாளர்களுக்கு இந்த நிலை நீடித்தது. லால்குடி அதிமுக வேட்பாளர் லீமா ரோஸ், இவரது ஓட்டு கோவையில் உள்ளது. லால்குடி தேவக வேட்பாளர் குப கிருஷ்ணன், இவருக்கு ஸ்ரீரங்கத்தில் ஓட்டு உள்ளது. துறையூரில் காங்கிரஸ் வேட்பாளர் லெனின் பிரகாசம், ஸ்ரீரங்கத்தில் வாக்கு உள்ளது. தேவக ரவிசங்கர், இவருக்கு மணச்சநல்லூரில் ஓட்டு உள்ளது. மணப்பாறை மேமமுக அப்துல் சமது, இவருக்கு செங்கல்பட்டில் வாக்கு உள்ளது. முசிறி திமுக கர்ணை ராசா, திருச்சி மேற்கில் இவருக்கு ஓட்டு உள்ளது. ஸ்ரீரங்கம் தேவக வேட்பாளர் ரமேஷ், இவருக்கும் சொந்த தொகுதியில் ஓட்டு இல்லை. அதேபோல் அமைச்சர் நேருவின் மகன் எம்பி அருண் திருச்சி தில்லை நகரில் வசித்தாலும் அவரது வாக்கு லால்குடி தொகுதியில் உள்பட காணக்கிளியநல்லூரில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. தேர்தல் களத்தில் வெற்றி தோல்வியை நிர்ணயிப்பது மக்களின் வாக்குகள்தான். ஆனால் களத்தில் நிற்கும் வேட்பாளர்களே பல காரணங்களால் தங்களுக்கு வாக்களிக்க முடியாதது அரசியலில் ஒரு சுவாரஸ்யமான முரணாக பார்க்கப்படுகிறது. இதுபோன்ற சுவாரஸ்யமான தேர்தல் தகவல்களுக்கு நமது ஜனநாயக டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.